நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். நாடகப்பிரியா வழங்கும் 1000 உதை வாங்கிய அபூர்வ சிகாமணி. டைரக்ஷன், தயாரிப்பு SV சேகர், சுந்தர். நாடகப்பிரியாவின் 1000 உதை வாங்கிய அபூர்வ சிகாமணி. ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா, நல்லபடியா வைப்பா, நல்லபடியா வைப்பா. வஜ்ரவேலு, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என் பையன் வந்ததை நான் விசாரிக்கிறேன். ஆமா, இன்னும் என்னத்தை விசாரிக்க போறீங்க? உங்க பையனை பத்தி நான் மட்டுமா இப்படி பேசுறேன்? ஊர்ல பொண்ணை பத்தி வச்சிருக்காங்களே, அவங்களை போய் கேட்டு பாருங்க. இருந்தாலும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பொம்பளை விவகாரம் கூடாதுங்க. இன்னைக்கு 2ல 1 முடிவு எடுத்துறேன் வஜ்ரவேலு. எனக்கு சந்தேகமா இருக்கு. நேத்து பக்கத்து தெருவுல உங்க பையன் சிகாமணி ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். யோ சுமாரியா, மனுஷன் வேதனை தெரியாம விளையாடாத. இப்படி சேர்ல உட்கார். கமலா, கமலா, எங்கடி அந்த தருதல பையன்? என்ன ஏமாத்துறான்னு பாக்குறானா? இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி அவன் மேல நாய் மாதிரி எரிஞ்சு விழறீங்க? ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனை பார்த்தா நாய்ங்கிற? வஜ்ரவேலு, என் பிள்ளை ஒரு நாள் பெரும்புள்ளியா வரப்போறான்னு நினைச்சியா? ஆனா இப்படி கரும்புள்ளியா வருவான்னு நினைக்கலையே. சும்மா இருக்க. நீங்க வேணா பாருங்க, என் பையன் சிகாமணி ஒரு நாளைக்கு ராஜா மாதிரி வந்து நிக்கத்தான் போறான். சபாஷ், ஒரு நாளைக்கு இல்லடி, பையன் இன்னைக்கே ராஜா மாதிரி தான் வந்திருக்கான். இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மெச்ச கூடாது. ஏன் வாசல்ல போய் சிமெண்ட் போட்டிருக்கியா? இல்லடா, ஒரு டிராமாக்காரனை சகிச்சுக்கலாம். ஆனா பொம்பளை விஷயத்துல இறங்கிருக்கிற ஒரு காலி பையில இந்த வீட்டுல வச்சுக்கிறதுல முடிவுக்கு நான் வந்துட்டேன். பொம்பளை விஷயமா? ஐயோ அப்பா, நீ என்ன சொல்ற? பண்ணையார் சம்சாரத்தை பார்த்து சிரிச்சது உண்டா இல்லையான்னு சொல்லு. ஐயோ, நான் சத்தியமா பண்ணையார் சம்சாரத்தை பார்த்ததே கிடையாது. யாரும் படிய தலைவாரிட்டு பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு எப்பவுமே பட்டுப்படையில இருப்பாங்களே, அவங்க தானே பண்ணையார் சம்சாரம். நான் உங்களை சத்தியமா பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பின்ன ஏன்டா பண்ணையார் உன் பேர்ல கோவமா இருக்க? அப்படி கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி. நேத்துக்கு என்னாச்சு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வயக்காட்டு வழியா போயிட்டு இருக்கோம். பண்ணையார் சம்சாரம் என்ன பார்த்து, தம்பி சிகாமணி கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? வீட்டுல அவர் இல்ல, கொஞ்சம் தென்னை மரத்துல ஏறி 4 இளநீர் பறிச்சு தர முடியுமா அப்படின்னு ஏக்கமா கேட்டாங்க. இளநீர் தானடா, அது ஏன்டா ஏக்கமா கேட்கணும்? அவங்களுக்கு எட்டல ஏக்கமா கேட்டிருக்காங்க. சரி, பண்ணையார் சம்சாரம் சொல்லிட்டாங்களே, நானும் கஷ்டப்பட்டு தென்னை மரத்துல ஏறி இளநீர் பறிச்சிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து பண்ணையார் வீட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு என்னைக்குமே பொண்டாட்டி மேல பயங்கர சந்தேகமா. வந்தவரு, பங்கஜம் நீ என்ன விட்டு போயிட மாட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறார். இந்த அம்மா வாயை மூட்டு சும்மா இருக்கலாம்ல, நீங்க எங்க கவலைப்படுறீங்க, எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் என்னைக்கு என்ன கைவிட மாட்டான் அப்படின்னாங்க. பண்ணையார் யாரு எனக்கு மேல ஒருத்தன் கோவமா நிமிந்து பாக்குறாரு. கையில இளநீரோட நான் மரத்து மேல உட்காந்துருக்கேன். எனக்கு இருந்த பயத்துல 2 இளநீர் அவர் தலைமையிலேயே போட்டேன். நீ ஏன் சொல்லு, யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் மேல கோவம் வரத்தானே செய்யும். சிகாமணி, ஏன்டா இப்படி இருக்கிறேன்? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யாரையுமே நிமிந்து பார்த்தது இல்லடா. அது எப்படி ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை பார்க்காம? நீ அப்புறமா சொல்லு. உன்னால எத்தனை கெட்ட பேர். சாயங்காலம் போஸ்ட் மாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் மறக்காத பின்கோடு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிருப்பார். போஸ்ட் மாஸ்டர் விஷமா தூக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தூக்குதான் சீப்பு. உண்மையை சொல்றேன், அவர் பொண்ணு அகிலா விவகாரம் என்ன? ஐயோ சத்தியமா அகிலாவுக்கு எனக்கு எந்த விதமான கான்டாக்ட் கிடையாதுப்பா. பாவம் அந்த பொண்ணு அகிலா நேத்து குளத்துல குளிக்கும் போது அகிலாவோட ட்ரெஸ் எல்லாம் நம்ம கிருஷ்ணன் எடுத்துன்னு போயிட்டான். உமாச்சி கிருஷ்ணன் இல்ல, டிராமா ட்ரூப் கிருஷ்ணன். பாவம் அந்த பொண்ணு தண்ணியில் நின்று விட நடக்குது. வயசு பொண்ணு தனியா நின்னாலே ஆடி போடுவேன், அதுவும் தண்ணியில் நிக்குது. நகரம் தண்ணியில் இறங்கி, தங்கச்சி நான் உங்க கட்சி இந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ போட்டுக்க அப்படின்னு என் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி கொடுக்குறேன். அந்த சமயம் பார்த்து அந்த பசங்க போஸ்ட் மாஸ்டர் கூட்டு வந்துட்டாங்க. அவர் எங்களை இந்த கோலத்துல பார்த்து மண்ணில் புரண்டு ஒரே அழுக. நீ சொல்லு, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? ஓஹோ, அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய உடம்பு, 8 மணி வேஷ்டியே பத்தலன்னா பாரு. சிகாமணி, அறிவு இல்லாம ஒருத்தன் எத்தனை நாளா வாழ முடியும்? தெரியாதுப்பா. உனக்கு என்ன வயசு? போத நிறுத்துங்க. பசியோட வந்த பிள்ளைய பஞ்சாயத்து முதல் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே. சிகாமணி, நீ சாப்பிட வாடா கண்ணா. வரேம்மா. அப்பா நீ சாப்பிட்டியா? சிகாமணி, உன்னை பத்தி நான் பெருமையா கனவு கண்டேன்டா. என்ன உன் புள்ள சாப்பிடாதே உயிரோடு இருப்பான்னா? நீ ஒரு டாக்டரா இன்ஜினியரா வக்கீலா வர்ற மாதிரி. உனக்கு அறிவே கிடையாது. ஒத்தனே இப்படி டாக்டரா இன்ஜினியரா வக்கீலா வர முடியும்? ஒரு சீட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் உன்னால கொடுக்க முடியுமா? முதல்ல நம்ம விஷயத்தை கவனிங்க. டேய், இவரை தெரியுதா சொல்லு. ரொம்ப அல்பமா இருக்காரு. யாரு உனக்கு உறவா? தெரியாதுன்னு மட்டும் பொய் சொல்லாதே. என்ன எங்க பாத்திருக்கேன்? பார்வதி, பமாலி, விமலா, வனஜாவோட கப் எடுத்துக்கின்னு கோயிலுக்கு வருவீங்கல்ல. பாத்தீங்களா யார வச்சு அடையாளம் சொல்றான்னு. வனஜா வீட்டுக்கு நீ அடிக்கடி போறியாமே. அப்பா, வனஜா கதை ஒரு சோக கதைப்பா. அப்படியா? வனஜா புருஷன் துபாயில இருக்கான், வனஜா மட்டும் இங்க தனியா இருக்கா, அவ்வளவுதான் கதை. பாவம், என்னோட பாவம். நீ யாரா நடுவுல? அப்பா, வனஜாவுக்கு எழுத பிடிக்க தெரியாதுப்பா. அவ புருஷன் துபாயில இருந்து எழுத லெட்டர் நான் தான் வனஜாவுக்கு படிச்சு சொல்லுவேன். அதே மாதிரி வனஜா அவ புருஷனுக்கு எழுத வேண்டிய லெட்டரையும் நான் தான் எழுதி கொடுப்பேன். என்ன பொண்ணுங்க அது, கிளி மாதிரி ஒரு பொண்ணை இங்க விட்டுட்டு குரங்கு மாதிரி போய் அவன் உட்காந்துருக்கான். பாரு தம்பி, என்ன நெத்திங்க அது? யாருக்கு? நம்ம பாப்பாவுக்கு தான். வனஜாவுக்கா? ஆமாங்க, 8 அண்ணாக்கு டர்பீஸ் வாங்கின மாதிரி பத்த நெத்திங்க. நெத்தி உடுப்பா, கொஞ்சம் இறங்கி வா. அந்த கண்ணு இருக்கே எவ்வளவு அழகா இருக்கும். ஏங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. மூக்குல மூக்கு 7ஆம் நம்பரை கவுத்து வச்ச மாதிரி இன்னும் ஷார்ப்பா இருக்கும் தெரியுமா? சப்போட்டா உதடு, தங்கு கழுத்து. இன்னும் இறங்கி வாங்க. என் பேத்தி என் முன்னாலேயே வர்ணிக்கிறியா? ஐயோ, நான் சத்தியமா எந்த விதமான தப்பும் பண்ணவே இல்லப்பா.
உன்னை ஏன்டா உன்னை பத்தி இத்தனை புகார் வருது? என் ராசியே அப்படிதான். ஊர்ல கண்ணுக்கு தெரியாத 1000 அயோக்கியத்தனம் பண்ணுவான், ஒரு பயம் மாட்டிக்க மாட்டான். ஒண்ணுமே பண்ணாத நான் உத வாங்குறேன். தம்பி நாளைல இருந்து வீட்டு பக்கமே வராத பாருங்க. அடுத்த வாரம் உன் புருஷன் வேற ஊர்ல இருந்து வர போறான். நேத்து லெட்டர் வந்ததே. இது பட்ஜெட்ல எல்லா வேலையும் ஏறி போச்சா? என்ன சொல்றாரு இவரு? நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன். என்ன அடுத்த பட்ஜெட் நீ போட போறியா? இனிமே இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. ஓஹோ. நாளைக்கே நம்ம மெட்ராஸ் போறோம். இனிமே அங்கதான் இருக்க போறோம். என்னங்க இது அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? அவசரமே இல்ல கமலா. தெருவுல நடக்கவே முடியல. எந்த நேரத்துல எந்த குழந்தை தாத்தான்னு ஓடி வந்து கட்டிக்குமோன்னு அவ்வளவு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் நேத்து கோயிலுக்கு போனேன். ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிட்டு நான் உன்னை தப்பா நினைச்சேனா? இத்தனைக்கும் அந்த குழந்தை உன் ஜாட. என்னங்க? பாரு பாரு அம்மா கோச்சிக்கு போறாங்க அப்படின்னு அம்மா கையில வத்தி வச்சிருவேன், ஜாகிரதை. மெட்ராஸ்ல சிதம்பரம் ஜோசியர் ஒருத்தர் வீட்டுக்கு நாம் குடி போக போறோம். என் ஃப்ரெண்ட் ராகவேந்தர் ஜோசியருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்கான். வாயை திறக்காம 2 பேரும் புறப்படுங்க. அப்பா ஊருக்கு கிளம்புறதுன்னு முடிவு பண்ணதானா? பண்ணதுதான்டா. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிடையாது. சரி, பக்கத்துல நாகலட்சுமி குழந்தை பிறக்க போதா, அவ புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து. சிகாமணி என்ன ஜோசியரே, எவ்வளவு நேரம் என் கைய பாப்பீங்க? என் எதிர்காலம் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. நிறைய கை இது என்னமோ டைம் பாம் வச்சு பிறந்த மாதிரி எத்தனை வெடிப்பியா? ஜோசியரே, என் கைய பார்த்து எனக்கு கல்யாணம் எப்ப ஆகும்னு சொல்லுங்க. மனசை தளர விடாதியா? மனுஷனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை தான் முக்கியம். உன் கையில எப்படி உனக்கு உறவுலதான் என் கல்யாணம் சொல்லவே முடியாது. நாளைக்கே உங்க அத்தை பொண்ணு வந்து நிப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. ஆச்சரியமா இருக்க. இதுல என்ன ஆச்சரியம்? என் அத்தையே கிடையாது. ஓ, அத்தை பொண்ணுன்னு அத்தை பொண்ணேவா? யாரோ ஒரு உறவுக்கார பொண்ணு. அவ வந்த உடனே நீ எங்கேயோ போயிடுவியா? அப்ப அவ யாரோட குடும்பம் நடத்துவா? யோ, அவ வந்த உடனே நீ அவளும் ஓஹோன்னு இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. இது வேற ஓஹோயா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச பூன்னு சொல்லியா? புஷ்பு, குஷ்புவா? கிக்காப்பு, என்னது? மத்தாப்பு. உனக்கு தீபாவளிக்கு அப்புறம் தான் கல்யாணம். யோ, நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். ஒரு 30 ரூபாய் பணம் வெட்டிய. கொஞ்சம் குறையுது. எவ்வளவு குறையுது? 29 ரூபாய். யோ 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 மரகதா மரகதா, இன்னைக்கு என்ன டிஃபன்? வீட்டுல போட்ட மளிகை சாமான் கிடையாது. டிஃபனா டிஃபன். இங்க பாருங்க, திருநெல்வேலி ஸ்டோர்ஸ்ல இருந்து மளிகை சாமான் வரும். இந்த லிஸ்ட பார்த்து ஒழுங்கா எடுத்து வைங்க. புரியுறதா? டிஃபனா டிஃபன். 2 பேருக்கு இவ்வளவு பெரிய மளிகை லிஸ்டா? ஒருவேளை மளிகை கடைக்கார மரகத்துக்கு சொந்தக்காரனா இருப்பானோ? சார், யாரோ வராங்களே. சிதம்பரம் ஜோசியர் வீடு. ஆமா, இதுதாங்க. தம்பி, இந்த சாமான் எல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு போ. அப்பா ஒத்து பாக்கி சாமா அம்மா எல்லாத்தையும் கூட்டு வா. போ போ போ. ஏங்க இதெல்லாம் எங்க வைக்கிறது சொல்லுங்க. இந்த அப்படி ஓரமா வச்சுட்டு போப்பா. அப்படிலாம் வச்சுட்டு போக முடியாது. அப்புறம் அம்மா என்ன கொன்னுடுவாங்க. இடத்த காட்டுங்க, நான் வச்சுட்டு போறேன். சொல்லாத அம்மா. நான் யார் தெரியுமா? யாரு? உங்க அம்மாவோட புருஷன். யார பாத்துற? என்னடா பேசுற? அச்சம் பல்லல. என்ன அவளுக்கு நான் புருஷன் எல்லாம் வேற யாரையா புருஷன்? சிங்கம்மா நடந்து வர்றாரு பாரு, இவர் தான். நமஸ்காரம், நான் தான். மரகதம். அது யாரியா?